வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய தூதுக்குழு பாகிஸ்தான் சென்றடைந்த விமானத்தின் பெயர் தரை இறங்கியவுடன் வெளியிட்ட நிகழ்ச்சி பதிவு. இது வாழ்வா சாவா என்ற தருணம். அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமர். அமைதி பேச்சுவார்த்தைக்காக புறப்பட்ட ஈரானிய தூதுக்குழுவினர் போர் விமானங்களின் இரைச்சலால் அதிர்ந்த பாகிஸ்தான். எல்னினோ உருவானால் செப்டம்பர் வரை வறட்சி. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. வெளிநாட்டில் பதுங்கியிருந்த இலங்கை இளைஞன் அதிரடியாக கைது. லெபனானில் தொடரும் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள். மத்திய கிழக்கின் எதிர்காலத்தில் நிர்ணயிக்கும் பேச்சுவார்த்தை. இஸ்லாமாபாத் சென்றடைந்த அமெரிக்க துணை ஜனாதிபதி. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து பதவி விலகிய கியூபா ஜனாதிபதி அதிரடி. ஹார்முஸ் நீரிணையால் ஐரோப்பாவில் ஏற்படவுள்ள அபாயம். அனுரவின் அபிவிருத்தியை மிஞ்சும் மஹிந்தவின் 540 மில்லியன் செலவு. கொழும்பில் கோடீஸ்வர வர்த்தகரின் மோசமான செயல். பாகிஸ்தானுக்கு சென்றடைந்த ஈரானிய தூதுக்குழுவினர் போர் தொடங்கிய முதல் நாளன்று தாக்கப்பட்ட ஈரானிய பெண்கள் பாடசாலையின் பெயர் சூட்டப்பட்ட விமானத்தில் சமாதான பேச்சுவார்த்தைக்காக பயணம் செய்ததாக ஈரானிய அரசாங்கம் தெரிவித்தது. பிப்ரவரி 28 நடந்த ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் மினாப் நகரில் உள்ள ஷராயே டயஃபே பெண்கள் தொடக்க பாடசாலைக்கு மாணவர்கள் சென்றபோது கொல்லப்பட்டனர். 168 குழந்தைகள் இழந்த விதமாக மினாப் 168 என்ற விமானம் பயணம் செய்தது. பள்ளி மீது தற்செயலாக தாக்குதல் நடத்தியதுக்கு அமெரிக்க படைகளை காரணமாக இருந்திருக்கலாம் என்று அமெரிக்க ராணுவ புலனாய்வாளர்கள் நம்புவதாக ஊடக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இது வாழ்வா சாவா என்ற தருணம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்தார். இஸ்லாமாபாத்தில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பாகிஸ்தான் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற உள்ளன. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வெள்ளிக்கிழமை தொலைக்காட்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெற்று எண்ணற்ற உயிர்கள் காப்பாற்றப்பட்டு உலகம் அமைதியை காண வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் இதன்போது தெரிவித்திருந்தார். அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக ஈரான் தூதுக்குழுவின் வருகைக்காய் நாங்கள் காத்திருந்த வேளை பாகிஸ்தான் தலைநகரில் இரவு வானம் போர் விமானங்களின் இரைச்சலால் அதிர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக விமான பயணங்களை கண்காணிக்கும் இணையதளத்தின் தரவுகள் படி இன்று காலை ஈரானிலிருந்து புறப்பட்ட 2 பயணிகள் விமானங்கள் இஸ்லாமாபாத்தில் தரையிறங்கின. முக்கிய பிரமுகர்களின் வருகை மற்றும் அரச பிரதிநிதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இஸ்லாமாபாத்துக்கு வெளியே உள்ள ராவல்பிண்டியில் இருக்கும் நூர்ஹான் விமானத்தளத்தில் அந்த 2 விமானங்களும் தரையிறங்கியதை கண்காணிப்பு தரவுகள் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி மழைக்காலத்தில் எல்னினோ நிலைமை உருவானால் செப்டம்பர் மாதம் வரை நாடு நீண்ட காலம் வறட்சி எதிர்நோக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. ஜூன் மாதத்துக்கு பிறகு வெப்பநிலை தீவிரமடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் நாடு முழுவதும் நீண்ட வெப்பம் மற்றும் நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் இவரின் கருத்துக்கள் விமர்சனங்களுக்குள்ளாகியுள்ளதோடு இவ்வாறானதொரு நிலையை எதிர்கொள்ள போதுமான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்ற கேள்வியும் உருவாகியுள்ளது. நாடு தற்போது எல்னினோ அற்ற ஒரு நடுநிலையான நிலையில் உள்ள போதும் இதில் ஏற்படும் மாற்றங்கள் தென்மேற்கு பருவப்பேச்சு மழைக்காலத்தின் மழை வீழ்ச்சியினை கடுமையாக குறைக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கை இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா காலம் முடிந்த பின்னர் சுமார் 10 மாதங்கள் சட்டவிரோதமாக தங்கியிருந்த 27 வயது இளைஞரை சிங்கப்பூர் குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கடந்த 8ஆம் தேதி காலை உட்லண்ட் பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தின் மேல் தளத்தில் அமைந்த பூங்காவில் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் தூங்கிக் கொண்ட போது சாதாரண உடையில் வந்த அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்துள்ளனர். விசாரணையில் அந்த இளைஞன் சமூக வருகை விசா மூலம் சிங்கப்பூர் சென்றார். அவரின் விசா காலம் கடந்த ஆண்டு ஜூன் 28ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்கள் நிலவி வந்தாலும் லெபனானில் இஸ்ரேல் நடத்திய கொடூரமான வான்வெளி தாக்குதல்கள் அங்குள்ள சிறுவர்களை தாக்கியுள்ளது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற தாக்குதலில் 33 சிறுவர்கள் கொல்லப்பட்டதாகவும் 153 சிறுவர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க துணை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் JD வான்ஸ் எதிர்நோக்கும் மிக கடினமான மற்றும் சவாலான பணியாக தற்போதைய பயணம் அமைந்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவுள்ள அமெரிக்கா ஈரான் இடையிலான உயர்மட்ட அமைதி பேச்சுவார்த்தையில் அமெரிக்க தூதுக்குழுவுக்கு வான்ஸ் தலைமை தாங்குகின்றார். இரு நாடுகளுக்கும் இடையில் எட்டப்பட்ட தற்காலிக 2 வார போர் நிறுத்தத்தை தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதோடு அதே நேரம் ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளை திருப்திப்படுத்தும் வகையிலான ஒரு தீர்வை எட்டுவது வான்ஸுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் கடும் அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என கியூபா ஜனாதிபதி மிக்வெல் டயஸ்-கெனல் திட்டவட்டமாக அறிவித்தார். அமெரிக்க ஊடகமான NBC நியூஸுக்கு அளித்த நேர்காணலில் பதவி விலகல் என்பது எங்கள் அகராதியில் இல்லை என்று கூறினார். கியூபா ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட நாடு என்றும் அமெரிக்காவின் விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படும் நாடு அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கியூபாவின் தலைவர்களை அமெரிக்க அரசு தேர்ந்தெடுப்பதில்லை என்றும் கியூபா மக்கள் தங்கள் தலைவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை கொண்டவர்கள் என்றும் அவர் வாதிட்டார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் கியூபாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறது. கடந்த காலங்களில் வெனிசுலா மற்றும் ஈரான் எதிர்கொண்ட அதே நிலையை கியூபாவும் சந்திக்க நேரிடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கியூபாவுக்கு எண்ணெய் விநியோகம் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழலால் ஹோர்முஸ் நீரிணை வழியான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அடுத்த 3 வாரங்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படாவிட்டால் ஐரோப்பா முழுவதும் விமான எரிபொருள் கடும் தட்டுப்பாட்டை சந்திக்கும் என ஐரோப்பிய விமான நிலையங்களின் வர்த்தக அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐரோப்பிய ஆணையத்தின் எரிசக்தி மற்றும் சுற்றுலாத்துறைக்கு அந்த அமைப்பு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. ஐரோப்பா தனது விமான எரிபொருள் இறக்குமதியில் சுமார் 50% வளைகுடா நாடுகளிலிருந்து பெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விநியோகத்துக்கு தட்டுப்பாடு விமான நிலைய செயற்பாடுகளை கடுமையாக பாதிப்பதோடு ஐரோப்பாவின் பொருளாதாரத்தில் பெரும் சரிவை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த கவலையால் ஏற்கனவே பல விமான சேவை நிறுவனங்கள் தங்களின் விமான சேவைகளை குறைத்துள்ளன. மேலும் பயணிகளுக்கான கட்டணத்தை உயர்த்தியுள்ளன. போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு தொன் $831 இருந்த ஐரோப்பிய விமான எரிபொருள் விலை தற்போது முன்னெப்போதும் இல்லாத வகையில் $1838 அதிகரித்துள்ளது. 2010 முதல் 2015 ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை ஒன்றுக்கு அமைய தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி மூலம் சமர்ப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து தனது சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்நிலையில் அறகலைய காலத்தில் மக்கள் துன்பப்பட்ட நேரத்தில் மஹிந்தவின் வீட்டு புனரமைப்பு பணிக்காக $540 மில்லியன் செலவழிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தால் பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டுள்ளது. அதை ஒப்பிட்டு மக்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். மகரகம பகுதியைச் சேர்ந்த கோடீஸ்வர தொழிலதிபர் ஒருவர் சிறுவர்களை பாலியல் சீண்டல் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஹொரண பெல்லப்பிட்டிய பகுதியில் வீடொன்றை வாடகைக்கு எடுத்து 50 வயதுடைய தொழிலதிபர் இவ்வாறான செயலை செய்தார். நீண்டகாலம் இந்த செயலில் அவர் ஈடுபட்டு வந்தார். ஹொரண நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் KBR லக்ஷ்மி விதானகமே விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். வணக்கம், இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய தூதுக்குழு பாகிஸ்தான் சென்றடைந்த விமானத்தின் பெயர் தரை இறங்கியவுடன் வெளியிட்ட நிகழ்ச்சி பதிவு. இது வாழ்வா சாவா என்ற தருணம். அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமர். அமைதி பேச்சுவார்த்தைக்காக புறப்பட்ட ஈரானிய தூதுக்குழுவினர் போர் விமானங்களின் இரைச்சலால் அதிர்ந்த பாகிஸ்தான். எல்னினோ உருவானால் செப்டம்பர் வரை வறட்சி. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை. வெளிநாட்டில் பதுங்கியிருந்த இலங்கை இளைஞன் அதிரடியாக கைது. லெபனானில் தொடரும் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள். மத்திய கிழக்கின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேச்சுவார்த்தை. இஸ்லாமாபாத் சென்றடைந்த அமெரிக்க துணை ஜனாதிபதி. அமெரிக்காவின் மிரட்டலுக்கு பயந்து பதவி விலகிய கியூபா ஜனாதிபதி அதிரடி. ஹோர்முஸ் நீரிணையால் ஐரோப்பாவில் ஏற்படவுள்ள அபாயம். அனுரவின் அபிவிருத்தியை மிஞ்சும் மஹிந்தவின் $540 மில்லியன் செலவு. கொழும்பில் கோடீஸ்வர வர்த்தகரின் மோசமான செயல்.